அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் பிரம்மாண்டமா பட்டாசு வெடிச்சு நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு மக்கள் வாரி வாரி சீட்டுகளை வழங்கியிருக்காங்க. பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. 288 இடங்கள் இருக்கிற சட்டப்பேரவையில் 145 இடங்கள் கிடைச்சாலே போதும், அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 227 இடங்கள், நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணல 227 இடங்கள் 230 தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பிஜேபிக்கு 130 இடங்கள் மக்கள் கொடுத்திருக்காங்க. சிவசேனாவுக்கு 56 இடங்கள், என்சிபிக்கு 39 இடங்கள் கிடைச்சிருக்கு. பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்றீங்களே, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு, அப்படி என்னதாயா பிரம்மாண்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில் எந்த கட்சிக்கும் எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த வெற்றியை மக்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது 288 இடங்கள்ல 10% சீட்டுகளை யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் இண்டி கூட்டணி இருக்கு பாருங்க, அவங்களோட சிவசேனாவுக்கு 19 இடங்கள், என்சிபிக்கு 12 இடங்கள், காங்கிரஸ் இந்த பப்பு ராகுல் காந்தி இருக்காப்புல அவருடைய காங்கிரஸுக்கு வெறும் 19 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக 53 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. அதனால எதிர்கட்சி அந்தஸ்தே இவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவசேனா இருக்குல்ல, உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, அவங்களுக்கு 19 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. அவங்கள இருந்து பிரிஞ்சு வந்த ஷிண்டேவோட சிவசேனா இருக்குல்ல, அவங்களுக்கு 56 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்களோட ஒட்டுமொத்த இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த இண்டி கூட்டணிக்கு கிடைச்சிருக்க ஒட்டுமொத்த இடங்களை கூட்டினீங்கன்னா வெறும் 53 இடங்கள் தான் வருது. ஆனா அதை விட ஷிண்டேவோட சிவசேனாவுக்கு 56 இடங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு கேவலமா மக்கள் இன்னைக்கு புறந்தள்ளி இருக்காங்க இந்த இண்டி கூட்டணியினர. அதுவும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு கிடைச்சிருக்க வெற்றி மிக முக்கியமான வெற்றி. இந்தியாவோட 3வது பெரிய மாநிலத்தில் பிஜேபி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படிங்கிற சரித்திர சாதனையை படைச்சிருக்கு. பிஜேபி 6 மாநிலங்களில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. அதுல இப்ப மகாராஷ்டிராவும் இணைஞ்சிருக்கு. பிஜேபிக்கு கடந்த 2014 122 இடங்களை கொடுத்த மகாராஷ்டிரா மக்கள் 2019 105 இடங்களை கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட இடங்களை பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களின் பேராதரவை பெற்ற கட்சியா பிஜேபி மாறிட்டு இருக்கு. மிகப்பெரிய சரித்திர சாதனைகளை ஒவ்வொரு தேர்தலையும் படைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 11 வருடங்களாக இந்திய தேசத்துக்கு சிறப்பான ஆட்சியை பிரதமர் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையோட பிரதமர் நரேந்திர மோடிக்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் யாரையும் முன்னிறுத்தல, யாரையும் சிஎம் கேண்டிடேட்டா அறிமுகப்படுத்தல. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாரு. நான் தான் உங்களுக்கு கேரண்டி அளிக்கிறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. மக்கள் இன்னைக்கு ஏகபோக ஆதரவை கொடுத்திருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உழைப்பும் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து மகாராஷ்டிராவில் தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு, கடுமையா பிரச்சாரம் பண்ணாரு. பப்பு ராகுல் காந்தி இருக்காப்புல, பப்பு ராகுல் காந்தி வெறும் 7 வாட்டி தான் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அங்க பிரச்சாரத்துக்கு போனாரு, பொதுக்கூட்டங்களை நடத்தினாரு. ஆனா இவர் அவருடைய தங்கை போட்டியிடுது பாருங்க வயநாடு, அந்த இடைத்தேர்தலுக்கு வயநாட்டில் கேவலம் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அங்கே 6 வாட்டி போயிருக்காரு. மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில், அதுக்கு 7 வாட்டியாக வந்திருக்காரு. இவரே முடிவு பண்ணிட்டாப்ல, எப்பா என்னதான் பிரச்சாரத்துக்கு போனாலும் நம்ம போகிற இடம் எல்லாம் தோற்று போயிடுதுப்பா, அதனால் நம்ம போகலாம், நம்ம போய் நம்ம தங்கச்சியாவது, நமக்கு ஏன்னா குடும்பம் தான் முக்கியம், நம்ம தங்கச்சியாவது நம்ம வெற்றி பெற வைப்போம் அப்படின்னா அங்கே ஓடிட்டாப்ல. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் தொடர்ந்து அங்கே பிரச்சாரத்துக்கு போனார். 10 வாட்டி அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. மிக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கடுமையான பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் பப்பு ராகுல் காந்தி வயநாட்டுக்கு 6 நாள் அங்கே ஓடிட்டாரு. அங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்தினாரு. தன்னுடைய தங்கச்சிக்காக விழுந்து பிறண்டு அங்கே வேலை பார்த்தாரு. ஆனால் எதுவுமே
கதைக்காவல. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட அறிக்கைகள், அவங்க பேசின விதங்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அதுவும் இந்த பப்பு எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாப்புலன்னு வச்சுக்கோங்க, பிஜேபியோட வெற்றி கன்ஃபார்ம் தான். ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அது இங்கே நம்மளால காண முடியுது. குறிப்பாக இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு மத ரீதியாக எப்படி ஓட்டு வாங்குறதுக்கு வேலை பார்க்குறாங்க பாருங்களேன், முஸ்லீம்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு வழங்குவோம் அப்படின்னு வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஹிந்துக்கள்லாம் பார்த்தாங்க, எப்பா நீ முஸ்லீம்களுக்கு அதாவது மத ரீதியாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுக்குறியா, போடு இந்தா குத்து சேர்த்து குத்துறோம் அப்படின்னு பிரம்மாண்டமான வெற்றியை பிஜேபிக்கு கொடுத்தாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு அந்த பேரதிர்ச்சியிலேருந்து மீளவே கிடையாது. அதாவது பிஜேபியில் 145 பேர் வந்து போட்டிட்டாங்க. அதில் 132 பேர்கள் வந்து வெற்றி வாய்ப்புடையவர்களாக இருக்காங்க. தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 132, 130, 140 கூட மாறலாம் அப்படிங்கிறதுல தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதே சமயம் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா 101 பேர் போட்டிட்டாங்க. அவங்களுக்கு வெறும் 19 பேர் தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்காங்க. 101 எங்கே இருக்குது, 19 எங்கே இருக்குது. மக்கள் வந்து கேவலமாக பார்த்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியை. அடுத்து சிவசேனா இருக்குல்ல, சிவசேனா 81 இடங்கள்லாம் போட்டிட்டுது. எந்த சிவசேனான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்ட இருக்கிற சிவசேனா, அவங்க வந்து 53 இடங்களை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த உத்தவ் தாக்கரே, நான் தான் பெரிய ஆளு அப்படி பேசுன உத்தவ் தாக்கரே 86 இடங்களை போட்டிட்டு மக்கள் 13 இடங்களை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து நாசமாக போயிருச்சு. ஏன்னா ரொம்ப தெனாவுட்டுங்க, ரொம்ப தெனாவுட்டு. அதாவது பிஜேபி கூட்டணியில் இருந்து மக்கள் வந்து சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டும் நான் வந்து பிஜேபியோட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹிந்துத்துவாவுக்கு எதிராக பேசுகிறவனுங்களோட சேர்ந்த பலம் தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சும்மா வச்சு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மிகப்பெரிய துரோகிகள். இந்த உத்தவ் தாக்கரே மிகப்பெரிய துரோகி. பிஜேபியோட இருந்துட்டு அதிகப்படியான சீட்டுகளை பெற்றுட்டு பிஜேபியை வந்து கலட்டி விட்டுட்டு நான் தனியாக போய் ஆட்சி அமைக்கிறேன்னு பதவி சுகத்துக்கு போனதுனால இன்னைக்கு வெறும் 13 இடங்கள்ல வந்து நிற்கிறாப்புல. இவருடைய அரசியல் லைஃபே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். மகாராஷ்டிரா எலெக்ஷனில் மிகப்பெரிய இழப்பு இந்த உத்தவ் தாக்கரேக்கு தான். நம்ம இந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் அந்த பொருட்டாவே எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்க 10 வருஷமாகவே தோத்துக்கிட்டே தான் கிடக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தோல்வி புதிதல்ல, இவங்களோட அரசியல் லைஃபே போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் பவாரோட அவங்க அந்த பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 59 இடங்களை போட்டிட்டு 36 இடங்கள் கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த கட்சியோட ஓனர் இருக்காப்புல சரத்பவார், அவர் 86 இடங்களை போட்டிட்டு அவங்களுக்கு 19 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கேவலமாக மக்கள் வந்து இந்த இண்டி கூட்டணி லாய்க்கே கிடையாது அப்படின்னு கண்ணா பின்னான்னு இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டை போட்டு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர் கேப்டன் தமிழ்ச்செல்வன். இவர் 3வது முறையாக பிஜேபி எப்படி 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்குதோ அதே மாதிரி இவரும் அங்கே வெற்றி பெற்றிருக்காரு. உண்மையிலே மிகப்பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய தமிழரான தமிழ்ச்செல்வன் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்காரு. குறிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, மகாராஷ்டிராவில் இருக்க தமிழ் மக்கள் ஒட்டு மொத்தமாக பிஜேபி ஆதரிச்சிருக்காங்க. பிஜேபி தான்பா கரெக்ட் அப்படின்னு பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனோட பிரதிபலன் தான் இவருடைய வெற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மீடியாக்கள் எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்களேன். அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய 3வது மாநிலம், அங்கே காங்கிரஸை எதிர்கட்சி கூட இல்லாமல் மக்கள் வந்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதை பற்றி பேசாமல் திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி இந்த புதிய தரத்தில் என்ன பேசியிருக்கான் பாருங்க. தொட முடியாத உச்சத்தில் பிரியங்கா, பாஜகவுக்கு விழுந்த மரணாடி. யோ, அந்த வயநாடு அப்படிங்கிற தொகுதியில் காங்கிரஸோட யாராவது இந்த பிரியங்காவோட பையனை கொண்டு விட்டால் கூட பிரச்சாரத்துக்கு போவாங்க, வெற்றி போடுவாங்க. அந்த அளவுக்கு மத ரீதியாக பிளவுகளை படுத்தி இவங்க ஓட்டு வாங்குறதுல வல்லவர்களாக இருக்காங்க. ஆனால் என்னமோ பிஜேபி காலங்காலமாக அங்கே வெற்றி பெற்ற மாதிரியும் இவங்க பில்டப் கொடுத்துருக்காங்க. நியாயமாக இவங்க என்ன போடணும்னா, தொட முடியாத உச்சத்து பிரியங்கா, கம்யூனிஸ்டுக்கு விழுந்தா மரண அடின்னு தான் போடணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் தான் ஆட்சியில் இருக்குது, அவங்களுக்கு தான் மரண அடி கிடச்சிருக்கு. அதை பற்றியெல்லாம் பேசாமல் என்னென்ன பேசிக்காங்க பாருங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நாட்கள் எண்ணப்படும், நிச்சயம் எண்ணப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் வேற உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கோப்பண்ணா அப்படின்னு பயங்கரமாக கண்ணீர் விட்டு கதறி இருக்காப்புல. இவர் கதறினது கூட விஷயம் கிடையாதுங்க.
ஆனால் இதை போய் ஒரு பெரிய ஹெட்லைன் அப்படின்னு இந்த புதிய தரத்தில் எடுத்து போட்டிருக்கான் பாருங்க. அதுலேயே புரிஞ்சுக்க முடியுது அவனுடைய வன்மத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாஜக ஆட்சி நாட்கள் நிச்சயம் என்னப்படும் அப்படிங்கிற கதறல் 2014 கதறிட்டு இருக்காங்க. 2014 இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நொடியும் கதறிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் ஏகோபித்த ஆதரவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியாக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலையும் படுதோல்வி அடையும் போது இவங்க சொல்கிற வார்த்தை இதுதான், புலம்புற வார்த்தை இதுதான். அதாவது தேர்தல் ஆணையம் சரியில்லை, இவிஎம் மிஷினில் கோளாறு, அப்படி இப்படி கண்டாமேனுக்கு கதையை அடிச்சுடுவாங்க. இப்போ அதே மாதிரி கதையை அடிச்சு விட்டுருக்காங்க. இவர் தெரியுமா உங்களுக்கு? இவர் தான் உத்தவ் தாக்கரேவை இந்த அளவுக்கு ஒரு கேவலமான இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டினதுல இவருடைய பங்களிப்பு அதிகம். சஞ்சய் ராவத் தான் இவருடைய பெயர். இவர் வந்து சிவசேனாக்காரர். இவர் என்ன சொல்லிக்காருன்னா, ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார்கள். மோடி, அமித்ஷா, அதானி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்கூசாம இந்த மாதிரியான அவதூறுலாம் பரப்பிட்டு இருக்காங்க. மக்கள் இதனால தான் இவங்களை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில தலைவர்களை தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏயா நீங்கள் அந்த இவிஎம் மிஷினை குறை சொல்கிறீங்கல்ல, அந்த தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறீங்கல்ல, அதே தேர்தல் ஆணையம் நடத்தின தேர்தலில் தான் நீங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கீங்க. காங்கிரஸுக்கு இந்த முறை 99 இடங்களை மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த இவிஎம் மிஷினால் வந்தது தான். அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில இந்த சொர்ணை உள்ள தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து காதில் வாங்குற மாதிரியே கிடையாதுங்க. தொடர்ந்து மாதிரி பேசிட்டு வர்றாங்க. தொடர்ந்து இவங்க பேச பேச மக்கள் இவங்களுக்கு சாணியடி செருப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மகாராஷ்டிரா தேர்தல் பிஜேபிக்கு மிக முக்கியமான தேர்தலாக அவங்க நினச்சி வேலை பார்த்தாங்க. அதற்கான வெற்றியும் கிடச்சிருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் 288 இடங்கள் இருக்குது. இந்த 288 இடங்களில் உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் வாங்கின மாதிரி அந்த இண்டி கூட்டணி வாங்கின மாதிரி ஒரு 57 இடங்கள்லாம் பிஜேபி கிடச்சிருந்துச்சுன்னா மிகப்பெரிய பேரடியாக இருந்திருக்கும். ஏன்னா அடுத்து ஜனாதிபதி தேர்தல் இருக்குது. பாராளுமன்ற மாநிலங்களவையில் நிறைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. மாநிலங்களவையில் பிஜேபிக்கு இப்போ வந்து பெரும்பான்மை இருந்தாலும் அந்த பெரும்பான்மையை தக்க வைக்கணும்னா இந்த வெற்றி வந்து நமக்கு தேவைப்படுது. அதனால் இந்த மகாராஷ்டிரா வெற்றி மிகப்பெரிய வெற்றி. பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சரத்பவார் பிஜேபியில் இருந்து வந்து பிஜேபிக்கு துரோகம் பண்ணி இந்த இவங்களெல்லாம் தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த சரத்பவாராக இருக்கட்டும், பிஜேபிக்கு துரோகம் பண்ண சிவசேனாவாக இருக்கட்டும், அந்த 2 பேருக்கும் தக்க பதிலடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கொடுத்துருக்காங்க. காலம் பார்த்து அடிச்சிருக்காங்க. இனிமே மோதாதங்கடா, எங்களோட மோதாதங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், பிஜேபியோட வெற்றியை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.